வெல்கம் டு எம்டி சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மைவி3 கம்பெனி ஓனர் எம்டி சக்தியானந்த் வந்து அவரோட பயில் நிலவரம் எப்படி இருக்குது, இப்போ போடுற ஹியரிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் வெளியே வந்துருவாரா, எப்போ அந்த டேட்டு இருக்கும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மைவி3யோட கம்பெனியோட வளர்ச்சி இப்போ எப்படி இருக்குது, அந்த டீட்டெயிலை பற்றி பார்க்க போகிறோம். அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மெம்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருத்தத்தில் இருக்கிறாங்க. எதனால அது வருத்தத்தில் இருக்கிறாங்க, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பேச போகிறோம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் ஆஃப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோவில் டீட்டெயிலாக பேசலாம். ஒரு நபர் பண்ண தவறுனால பார்த்தீங்கன்னா இப்போ மைவி3 மெம்பர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சிரமத்துக்கு உள்ளாயிருக்கிறாங்க. அவர் போட்ட ஒரு கம்ப்ளைண்ட்னால எம்டி உள்ளே போயிட்டு இப்போ வாழ்வாதாரமே பல பேருக்கு பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. ஆமாங்க. என்னுடைய நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரமே ரொம்பவே ஒரு கேள்விக்குறியாக இருந்துகிட்டு இருக்குது. அவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கப்புக்காக இது ஒரு ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் இதில் கொஞ்சம் தடுமாறுற மாதிரி அவங்க இருந்துகிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு வருத்தத்தோட என்கிட்ட தெரிவிச்சிருக்கிறாங்க. அசோக் ஸ்ரீநிதி பண்ணது ஒரு தவறுனால பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட்னால பல பேரோட வாழ்வாதாரம் வந்து இப்போ கேள்விக்குறியில் இருந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் தான் இப்போ உண்மை. அவர் உள்ளே போயிருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கிறாரு, கட்டாயம் வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கிறாரு. இப்போ அடுத்த பயில் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஏன்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இது வந்து பல பிரச்சனைகள் பல குழப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளில இருக்கிறவங்க உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. எம்டி சக்தியானந்த் வந்து வெளியே வரக்கூடாது, கம்பெனி வந்து வளரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பல பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. அதில் நடந்த பிரச்சனை தான் பார்த்தீங்கன்னா இந்த அசோக் ஸ்ரீநிதி தாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதனால பார்த்தீங்கன்னா எம்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயில் தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு வரையும் பல பேர்ட்ட விசாரிச்சது வரையும் பார்த்தீங்கன்னா எம்டிக்கு இந்த முறை பயில் வந்து கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு கம்பெனி தரப்பில் பார்த்தீங்கன்னா 100% வந்து இந்த தரப்பில் வெளில வந்துருவாரு. இந்த மாதிரி புது புது பிரச்சனைகளை வந்து பார்த்தீங்கன்னா சத்யானந்துக்கு வந்து உள்ள என்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து பயிலில் வந்து தள்ளி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் விசாரிச்சது வரையும் பார்த்தீங்கன்னா என்னோட நண்பர்களாக இருக்கட்டும் மைவி3 ஒரு சில பேர் எனக்கு தெரியும். அவங்க மட்டும் விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புது புது பிரச்சனைகள் வர்றதுனால எம்டிக்கு வந்து கொஞ்சம் வெளியே வரதுக்கு பயில் அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தத்தோட தெரிவித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம நம்புவோம் நிச்சயமா அவர் வந்து மோசடி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த தரப்புலேயும் பார்த்தீங்கன்னா அவங்களோட வக்கீல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபார்மாக சொல்லியிருக்கிறாங்க, இந்த முறை வந்து கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் பயில் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து இது புது பிரச்சனைகள்லாம் உள்ளே வர்றதுனால மனு போகிறதே கொஞ்சம் தள்ளி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. நானும் அதை தான் நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம், கண்டிப்பாக சக்தியான வெளியே வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இப்போ கம்பெனியோட வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டவுன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜோனல் ஆஃபீஸையும் பார்த்தீங்கன்னா இழுத்து மூடிட்டாங்கன்னு சொல்கிறத விட 10 நாள் லீவுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து மக்களிடையே பார்த்தீங்கன்னா ஒரு பதட்டத்தையும் ஒரு மனக்குழப்பத்தையும் பார்த்தீங்கன்னா உண்டாக்கிக்கிட்டு இருக்கு. ரொம்பவே பயந்து போயிருக்கிறாங்க. என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயத்தோட தான் இருக்கிறாங்க. ஜோனல் ஆஃபீஸை மூடுறதுக்கு இப்போ என்ன இருக்குது, 10 நாள் லீவ் விடுறதுக்கு என்ன இருக்குது, ஆகஸ்ட் 15 வரையும் எப்படி தான் வரப்போறான்னு சொல்றாங்களே, எதுக்கு ஜோனல் ஆஃபீஸர் லீவ் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வியே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் அந்த கேள்வி தான் இருந்துகிட்டு இருக்கு. என்ன இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க லீவ் தான் விட்டுருக்காங்க. பார்த்துக்கலாம். அவங்க வந்து கட் பண்ணிட்டு தொடர்பு வந்து முழுசாக துண்டிக்கல. அவங்க வந்து யாருக்கு என்ன டவுட் இருந்தாலும் ஃபோன் மூலியமா கேட்டால் அவங்க கான்டாக்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. டீட்டெயில் எல்லாமே தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த ஒரு நம்பிக்கை மட்டும் தான் நமக்கு இருந்துகிட்டு இருக்குது. என்ன இருந்தாலும் சரி, நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம். ஜோனல் ஆஃபீஸை மூடினதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களிடையே ஒரு பெரிய குழப்பத்தை தான் உண்டாக்குது. சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா அந்த ஜோனல் ஆஃபீஸை எல்லாத்தையும் மறுபடியும் தொடர்ந்து வழக்கம் போல செயல்பட்டுச்சுன்னா மக்களிடையே பார்த்தீங்கன்னா ஒரு புதிய நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் எதிர்பார்க்குறேன். என்ன இருந்தாலும் சரி, மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் எதிர்பார்க்குறேன். பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்த பயில் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே அப்ளை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி நாளைக்கு பயில் அப்ளை பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. பொறுத்து இருந்து பார்க்கலாம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருங்க. என்ன நடக்குதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ போடுறதுல நான் உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக அடைகிறேன். இதே மாதிரி வேறு ஏதாவது தகவல் கிடைச்சுன்னா நான் உங்களுக்கு உடனே தெரியப்படுத்துகிறேன். வேற ஒரு சூப்பரான வீடியோவில் நான் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன்.